அது சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டமான எட்டாவா அப்படின்ற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கடந்த மாதம் நவம்பர் 12ஆம் தேதி 2014 வாக்கில் காலை நேரத்தில் 4:15 மணி வாக்கில் வாரணாசி டு ஜோத்பூர் செல்லக்கூடிய மருதார் எக்ஸ்பிரஸ் எப்போதும் போல வந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த லோக்கோ பைலட் திடீர்னு எதிர்புறமாக யாரோ ஒருத்தர் ட்ரெயினை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துருந்துருக்காரு. அதன் பிறகு மறுபடியும் பார்க்கும்போது அந்த நபர் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்குற மாதிரியும் தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனாலுமே தொடர்ந்து அந்த நபர் மறுபடியுமே தண்டவாளத்துக்குள்ள வந்து ட்ரெயின்ல மோதி சாகுற மாதிரி வந்திருக்காரு. இதை பார்த்து உஷாரான பைலட் உடனடியாக ட்ரெயினை நிப்பாட்டி இருந்திருக்காரு. அதன் பிறகு ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக அந்த தண்டவாளத்துக்கிட்ட போயிட்டு அந்த நபரை மீட்டெடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து எட்டாவா போலீஸ் ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. ஆனால் இந்த தற்கொலை முயற்சி செய்தி இந்த எட்டாவா போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே சில மணி நேரத்துக்கு முன்னாடி அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. அந்த காலில் பேசின ஒருத்தர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, என்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும், எனக்கு பணப்பிரச்சனையும் சொத்து பிரச்சனையும் அண்ணன் தம்பி கூட சொத்து பிரச்சனையும் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னும், நானுமே ட்ரெயின் முன்னாடி குதித்து சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருந்துருக்காரு. இதனால் பதட்டமான போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியுமே அந்த நபருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது ஃபோனை கட் பண்ணி இருந்திருக்காரு. மறுபக்கம் சுவிட்ச் ஆஃபும் ஆகியிருந்திருக்கு. உடனே ரயில்வே டிபார்ட்மெண்ட் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து இப்படி ஒரு செய்தி கேட்டதுமே உடனடியாக சம்பவ இடத்துக்கு போய்ட்டு அந்த தற்கொலைக்கு முயற்சி பண்ண நபரை மீட்டெடுக்கிறாங்க. அதன் பிறகு தான் அவர்கிட்ட விசாரணை நடத்தினதன் மூலிமா அவருடைய பெயர் முகேஷ் வர்மா அப்படின்னும், அவருக்கு 50 வயது ஆகுது அப்படின்னும், குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தான் இப்படி ஒரு தற்கொலை முடிவுக்கு வந்திருக்கான் அப்படின்னு மறுபடியுமே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காரு. இந்த விசாரணைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் 5:30 மணி வாக்கில் இந்த முகேஷ் வர்மாவுடைய சொந்தக்காரங்க அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு வீட்டில் 4 பேர் இறந்து கிடக்குறாங்க, உடனடியாக வாங்க அப்படின்ற மாதிரியான தகவலையும் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த உறவினர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நாங்கள் எப்போதும் போல காலை நேரத்தில் எழுந்ததுமே மொபைலில் பார்த்தோம் சார். அப்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நாங்கள் எல்லாருமே தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு முகேஷ் வர்மாவுடைய மனைவியோடைய மொபைலில் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தபோது வீடு பூட்டினபடி இருந்துச்சு. சரின்னு ஜன்னல் வழியாக பார்த்தபோது தான் அந்த 4 பேரும் இறந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே எங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இந்த முகேஷ் வர்மாவுடைய உறவினர்கள் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் முகேஷ் வர்மாவை அழைத்து கொண்டு இந்த 4 பேருமே இறந்து கிடக்கிற சம்பவம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அப்போது முகேஷ் வர்மாவுடைய மனைவி மற்றும் 2 மகள்கள் ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. யார் இந்த முகேஷ் வர்மா? உண்மையிலேயே இந்த குடும்பத்தார்கள் அனைவருமே தற்கொலை பண்ணி தான் இறந்து போனாங்களா? அப்படி இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்துச்சு? கடந்த மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தையே உலுக்கிய ஒரு கொடூரமான ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முகேஷ் அவர்களுடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிந்ததுமே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே அந்த வீட்டு முன்னாடி தான் கூடி இருந்திருக்காங்க. மறுபக்கம் தண்டவாளத்தில் இருந்து மீட்டெடுத்த முகேஷை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து உடனடியாக சம்பவம் நடந்த வீட்டுக்குமே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இறந்து போனவங்களுடைய சடலத்தை போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கும்போது அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு காயங்களுமே இல்லை. அதன் பிறகு பிரேத பரிசோதனைக்காக அவங்களுடைய சடலம் மீட்டெடுக்கப்படுது. மறுபக்கம் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணி பார்க்கும்போது ஒரு லெட்டர் ஒன்று கிடச்சிருந்திருக்கு. அந்த லெட்டரில் முகேஷோடைய 2 சகோதரர்களும் இவர் ஏமாற்றி குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையுமே அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னும், மேற்கொண்டு இந்த முகேஷுக்கு பணப்பிரச்சனையும் கடன் தொல்லையும் இருந்ததுனால தான் இவங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருமே தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்திருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கடிதம் கிடைத்ததுனால உடனடியாக முகேஷோடைய அண்ணன் தம்பி 2 பேரையுமே கைது பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களை விசாரணை பண்ணும்போது எங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் எந்த சொத்தையுமே அபகரிச்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒருவேளை இது கொலையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல இருந்து பொறிதட்ட ஆரம்பிக்குது. மறுபக்கம் அட்டாப்சி ரிப்போர்ட்லேயும் இறந்து போன முகேஷோடைய 3 பிள்ளைகள் மற்றும் மனைவிக்கு அதிகப்படியான அளவுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அனைவருமே கழுத்தை நெரிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதனால் முழுக்க இப்போ சந்தேகம் முகேஷ் மேலே எழுந்ததுனால முகேஷோடைய மொபைல் நம்பர் மற்றும் முகேஷை பற்றின அனைத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் வெளியில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
50 வயது நேர்ந்த இந்த முகேஷ் வர்மா அந்த பகுதியில் ஒரு சின்னதாக நகைக்கடை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. இவருக்கு 2005 திருமணமாயிருந்திருக்கு. இவருடைய முதல் மனைவி பெயர் நீத்து. அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாததுனால கொஞ்ச நாட்கள்லேயே இறந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய மகளை கவனிச்சுக்கிறதுக்காகவும் தனக்கு துணை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 2வது திருமணமாக 2007 ரேகா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருந்திருக்காரு. ஏற்கனவே இந்த முகேஷுக்கு அவருடைய முதல் திருமணத்தில் பவ்யா அப்படின்ற ஒரு மகள் பிறந்திருக்காங்க. இந்த 2வது திருமணத்தில் காவ்யா அப்படின்ற ஒரு மகளும் அபிஷித் அப்படின்ற ஒரு மகனும் பிறந்திருக்காங்க. இந்த 3 பேருமே இறந்து போகிற சமயத்தில் பவ்யாவுக்கு 19 வயது, காவ்யாவுக்கு 17 வயது, இந்த அபிஷேத்துக்கு 13 வயது தான் இருந்திருக்கு. இதில் பவ்யா அப்படின்றவங்க டெல்லியில் ஹாஸ்டலில் தங்கி பிகாம் படிச்சுக்கிட்டு வராங்க. தீபாவளிக்காக அவங்க ஊருக்கு வந்த சமயத்தில் நீ திரும்பி காலேஜெலாம் போக வேண்டாம், இங்கே இரு அப்படின்னு அவங்களுடைய அப்பா சொன்னதுனால ரொம்ப நாட்கள் லீவு போட்டபடியே தான் அந்த வீட்டில் இருந்ததாகவும் தெரிய வருது. மேற்கொண்டு இந்த முகேஷ் வெளியில் இருந்த தங்கத்தை வாங்கி அதில் ஒரு சின்னதாக அமௌண்ட் வைத்து இவர் கஸ்டமருக்கு விற்பார். மேற்கொண்டு சில நகைகளையுமே இவரே தானாக செய்வார் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் அந்த நகைகளை வாங்க போகிற சமயத்தில் ஒரு வாரம் கிட்ட வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஏற்படும். இப்படி தான் 2019 வரைக்குமே அவருடைய லைஃப்பில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருந்த சமயத்தில் மதுரா அப்படின்ற பகுதிக்கு ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது சுவாதி சோனி அப்படின்ற ஒரு பெண்ணுடைய பழக்கம் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. என்னதான் இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் இருந்தாலும் கூட, சுவாதிக்கு என்னதான் திருமணமாகி 2 பிள்ளைகள் இருந்தாலும் கூட 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போனதுனால தொடர்ந்து நண்பர்களாக பழக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த நட்பு ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாற ஆரம்பித்து ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருந்திருக்கு. மறுபக்கம் முகேஷ் வர்மாவும் டெல்லிக்கு போகிறதா சொல்லிட்டு அடிக்கடி இந்த பெண்ணை வந்து பார்த்து கொண்டும் அடிக்கடி இவர்கள் 2 பேரும் வெளியில் அவுட்டிங் போகிறதுமா தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் எல்லாமே சுவாதியோடைய கணவருக்கு தெரிய வர ஆரம்பித்ததுமே அவர் தன்னுடைய மனைவியை பகிரங்கமாக கண்டிச்சிருந்திருக்காரு. மேற்கொண்டு அவருக்குமே திருமணம் ஆகிட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருந்திருக்காரு. இதனால் ஆத்திரமடைந்த சுவாதி தன்னுடைய கணவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளுமே அழைத்து கொண்டு தன்னுடைய அம்மாவுடைய வீட்டிலேயே போய் செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. இதன் பிறகும் கூட சுவாதி முகேஷ் கூட பழகிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த முகேஷ் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா அவங்களுடைய அண்ணன் இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுடைய கடையும் சேர்த்து எடுத்து நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. மேற்கொண்டு அந்த கடையை விற்று அதுக்குண்டான பணத்தை இந்த சுவாதிக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே இவருடைய மனைவியான ரேகாவுக்கு தெரிய வந்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகி 2 பேருக்குள்ளேயுமே சண்டைகள் ஏற்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு ஏற்கனவே நமக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பணம்லாம் தேவைப்படும், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனைகள்லாம் அந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருந்திருக்கு. ஆனாலுமே முகேஷ் அதை எதையுமே கண்டுகொள்ளாம தொடர்ந்து சுவாதிக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. சுவாதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் இந்த முகேஷ் தொடர்ந்து அந்த சுவாதிக்கு பணம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வரான். இந்த விஷயம் ரேகாவுக்கு தெரிய வர ஆரம்பித்ததையுமே பயங்கரமாக அவங்ககிட்ட சண்டை போட்டு நீங்கள் இதோட இந்த பழக்க வழக்கத்தை நிற்பாட்டலனா நாங்கள் எல்லாருமே தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு கோபத்தோடு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே பயங்கரமான ஒரு ஐடியாவை இவன் திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறான். இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம குடும்பத்தை கொலை பண்ணிட்டா போலீஸ்கிட்ட இருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம், நாமளுமே இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இவனுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்தை கூட சுவாதிக்கிட்ட சொல்லும்போது கூட அவளுமே சரின்னு தான் சொல்லியிருந்திருக்கான். இதனால் இந்த முகேஷ் என்ன பண்ணியிருந்திருக்கான்னா சம்பவம் நடக்க போகிற நாள் அன்னைக்கு முதல் நாள் இரவு நேரத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகப்படியான அளவுக்கு தூக்க மாத்திரையை கலந்து விட்டுருந்துருக்கான். மறுபக்கம் இந்த திட்டத்தை அக்டோபர் மாதத்தில் இருந்து போட்டுக்கிட்டே இருந்ததுனால தீபாவளிக்கு ஊருக்கு வந்த தன்னுடைய மூத்த மகளையுமே காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டில் சில பிரச்சனைகள் நடக்கிறதுனால நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இப்போது இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு இவன் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த அந்த தூக்க மாத்திரையை அந்த சாப்பாட்டில் கலந்து இருந்திருக்கான். அவர்களுமே அதை சாப்பிட்டுட்டு அன்றைய நாள் இரவு நேரத்தில் அவரவர் ரூமுக்கு தூங்க போயிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் முதற்கட்டமாக முகேஷ் நேரடியாக அவனுடைய மனைவியோடைய ரூமுக்கு போயிட்டு எழுப்பி பார்த்துருந்துருக்கான். அப்போது அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்ததுமே அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு மூச்சு விடுறதுல சில சிரமத்தெல்லாம் ஏற்படுத்தி ஒரு கொடூரமான சம்பவத்தையே அரங்கேற்றி இருந்திருக்கான். அதன் பிறகு நேரடியாக தன்னுடைய மூத்த மகளுடைய ரூமுக்கு போயிருந்திருக்கான். அவங்களையுமே அதே மாதிரி பண்ணியிருந்திருக்கான். தன்னுடைய இளைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையுமே அதே பேட்டர்ன்லேயே கொலை பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுத ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டரில் நான்
எனக்கு நிறைய கடன்லாம் இருக்குது, என்னுடைய அண்ணன் தம்பிகளையும் என்னுடைய சொத்து பிரச்சனைகளில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்குமே பண ரீதியாக பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு உடனடியாக இந்த ரேகாவுடைய மொபைலை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நாங்கள் அனைவருமே தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் ஸ்டேட்டஸை போட்டுட்டு இவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தண்டவாளத்துக்கிட்ட போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி தண்டவாளத்தில் குதித்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ட்ராமாலாம் நடத்தி இருந்திருக்கான். மறுபக்கம் ரேகாவுடைய குடும்பத்தார்களும் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உடனடியாக வீட்டுக்கு வந்து பார்த்துருந்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பக்கம் தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. மறுபக்கம் இவன் தண்டவாளத்துக்கு முன்னாடி விழுற மாதிரியான ட்ராமாலாம் நடத்துனதுனால பைலட் ட்ரெயினை நிப்பாட்டி இருந்திருக்காரு. இதனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவனை மீட்டு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவன் தகவல் கொடுத்திருந்ததுனாலையும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரேகாவுடைய உறவினர்களும் கால் பண்ணியிருந்ததுனாலையும் உடனடியாக இவனை கைது பண்ணி வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த தற்கொலை கடிதத்தெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இது உண்மையாகவே தற்கொலைக்காக தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க அனைவரையுமே கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முதல் நாள் இரவு சாப்பிட்ட உணவில் தூக்க மாத்திரை கலந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுமே இவன் வசமாக போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட மாட்டியிருந்திருக்கான். இதனால் அவனுடைய கால் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. மறுபக்கம் தான் மேலே எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பாவியான அவங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருமே கொலை பண்ணியிருந்திருக்கான். மேற்கொண்டு இவனுடைய சகோதரர்களையும் தேவையில்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட மாட்டி விட்டுருந்துருக்கான். அவர்கள் நிரபராதி அப்படின்னு தெரிந்ததுக்கு பிறகு போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள விட்டுருந்துருக்காங்க. தொடர்ந்து இவங்கிட்ட துருவி விசாரணை பண்ணதன் மூலியமாக தான் பல திடுக்கிடமான விஷயங்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சுது. 50 வயது நிறைந்த இந்த முகேஷுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசைகள்லாம் தேவையா அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸரே பயங்கர ஷாக்கிங் ஆகியிருந்திருக்காங்க. அதே சமயம் இவனுடைய சொந்த சுயநலத்துக்காகவும் இவனுடைய முட்டாள்தனமான திட்டத்தினாலேயும் எந்தவித தவறுமே பண்ணாத இவனுடைய மனைவி, இவனுடைய 3 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே அநியாயமாக பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எந்த விதத்திலுமே ஒரு நிரந்தரமான ஒரு சுதந்திரமான சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த நபருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.